Hi students. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் 12th physics third lesson வரக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் 3.9.2 magnetic field due to the current carrying wire of infinite length using Ampere's law. Ampere's law னா Ampere's circuit law. இதே மாதிரி ஒரு क्वेश्चन வந்து இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம். ஆனா அங்க என்ன using Biot-Savart law அப்படினு ஒன்று இருக்கு. அது ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அங்க Biot-Savart law யூஸ் பண்ணிருப்போம். இங்க Ampere's circuit law யூஸ் பண்ணிருப்போம். So Ampere's circuit law எங்க யூஸ் பண்ணோம்? Only in the closed path ஒன்னு. The next வந்து whenever there is a symmetry in the problem we can use the same Ampere's circuit law for what? To calculate the magnetic field at a point. ஒரு பாயிண்ட்ல வந்து அதுவும் அந்த closed loopல வந்து ஒரு பாயிண்ட். ஏன்னா Ampere's circuit law எங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்? closed loop. But the closed loopங்கிறது வந்து ஒரு இமேஜினேஷன். இல்லையா? ஒரு இமேஜினரி பாத் அப்படினு சொல்லுவோம். அதனால அந்த பாத்துக்கு ஒரு பேர் இருக்கு Amperian loop. அப்ப அந்த Amperian loopல வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் அந்த லூப் கிரியேட் ஆகிறதுக்கு காரணமா இருந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல இருக்கக்கூடிய கரண்டோட வேல்யூவும் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். ஓகேவா? எஸ். ஓகே. சோ இப்போ நம்ம இந்த லாவை யூஸ் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் என்ன பண்ணனும் அப்படினா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணனும் அப்படினா கரண்ட் இருக்கணும். இல்லையா? கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கறேன்? क्वेश्चन பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் due to the current carrying wire of infinite length. அப்போ ஒரு straight wire எடுக்கறேன். இல்லையா? சோ அப்ப consider a straight conductor or straight wire of infinite length முடிவுள்ள நீளம் சொல்வாங்க, carrying current I. வேணா லெட்டர் கொடுத்துக்கலாம். இங்க n இங்க m. அப்ப current flows from n to m. r இல்ல மாத்தி கூட போட்டுக்கலாம். m n அப்படி கொடுத்துக்கலாம். இல்ல otherwise we can use some other letters x y. So அப்ப xy ங்கிறது என்னது? A long straight conductor of infinite length carrying current I from x to y. Okay? Yes. So அப்ப வந்து current flow ஆகுது. Ampere's circuit law யூஸ் பண்றதுக்கு கண்டிஷன் இருக்கு. இல்லையா? சோ என்ன கண்டிஷன்? இப்போ இதுல வந்து current flow ஆகுது அப்படினா இத சுத்தி என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? Magnetic field ப்ரொடியூஸ் ஆகும். இல்லையா? So this is the direction of current and the magnetic field. இல்லையா? So இந்த ஏற்கனவே படிச்சிருப்போம். If you call the fingers of what the right hand, okay, in the direction of what the magnetic field, the magnetic field direction வந்து இருந்துச்சு அப்படினா the extended thumb or stretched thumb indicates what? The direction of current அப்படினு படிச்சிருக்கீங்க. சோ இதோட சுத்தி magnetic field direction இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இது வந்து magnetic field. Okay. சோ அதுல வந்து ஒரே ஒரு லூப் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். Actually magnetic field இப்படி தான் இருக்கும். இல்லையா? சோ ஆனா இதுல ஒவ்வொரு க்ளோஸ் லூப்லயும் பாருங்க, இந்த க்ளோஸ் லூப் இது ஒரு சர்க்கிள். இது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ஒவ்வொரு லூப்பும். அப்ப இந்த பாயிண்ட்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட், இங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதுல இந்த எல்லா இடத்துலயுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்கும்? சேமா இருக்கும். அத வந்து ஒரு லூப்பா கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய என்ன இருக்கும்? க்ளோஸ்ட் பாத் இருக்கும். ஒவ்வொரு க்ளோஸ்ட் பாத்லயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். பட் ப்ரீவியஸா இருக்கிற க்ளோஸ்ட் பாத்ல இருக்கிற அதே அளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அடுத்த பாத்ல இருக்காது. டிஸ்டன்ஸ் கூட கூட மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன ஆகும்? குறையும். சோ இப்போ நான் ஒரே ஒரு பாத் தான் யூஸ் பண்ண போறேன். ஓகே. சி அப்ப இத சுத்தி என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். இல்லையா? சோ ஓகே. சோ அப்ப இதுல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட சூஸ் பண்றேன். ஓகே, that point which is kept at a distance r, அந்த பாயிண்ட a ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இதே டிஸ்டன்ஸ்ல இன்னொரு பாயிண்ட் சூஸ் பண்றேன். எந்த ஒரு இடத்துலயும் இதே டிஸ்டன்ஸ்ல நம்ம சூஸ் பண்ணோம் அப்படினா அது எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். அப்ப என்ன எடுத்துக்கலாம்? ஒரு இமேஜினரியா வந்து ஒரு க்ளோஸ்ட் பாத் எடுத்துக்கலாம். சோ இது வந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட். இந்த ஆர்பிட்ல ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ சேம். ரீசன் எல்லா சைடுமே டிஸ்டன்ஸ்ங்கறது சேம் ஆர். இங்க இருக்கட்டும் இல்ல இப்படி எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கிட்டாலுமே the same r. Okay? Correct no? So here the point that is denoted by letter A. At this point we are going to calculate what? Magnetic field. Okay, so this is the direction of what? Magnetic field. இப்படி தான் இருக்கும் magnetic field. இங்க எப்படி இருக்கும்? இந்த பாயிண்ட சூஸ் பண்ண magnetic field எப்படி இருக்கும்? இப்படி. So magnetic field direction இந்த மாதிரி இருக்கும். And this is the direction of what? Unit vector also. Okay. எப்போ வந்து இத ஒரு what? Closed path consider பண்ணனும். இல்லையா? Ampere's circuit law யூஸ் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா ஒரு closed path இருக்கணும். இல்லையா? So since the wire is
ஓகே geometrically cylinder wire வந்து எப்படி இருக்கும் அதனுடைய வடிவியல் அமைப்பு எப்படி இருக்கும் cylindrical இந்த பென் மாதிரி தான் என்ன ஷேப் cylindrical so since the wire is geometrically cylindrical in shape and symmetry about what symmetrical or symmetry about its axis axis எப்படி இருக்கும் symmetry இருக்கு சமச்சீரா இருக்கு okay so we construct an Amperian loop the closed loop தான் என்ன சொல்லுவோம் Amperian loop in the form of a circular shape at a distance r from the center of the circular coil that is denoted by letter O. ஆனா உண்மையிலே இப்படி ஒரு க்ளோஸ் லூப் கிடையாது ஆனா நம்ம தான் இமேஜினேஷனா அந்த க்ளோஸ் லூப் எடுத்துறோம் எதுக்காக அப்படினா ஆம்பியர் சர்க்யூட் லாவை யூஸ் பண்ணி அந்த க்ளோஸ் லூப்ல வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்காக மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து கால்குலேட் பண்றதுக்காக ஓகேவா ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் எங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் closed path so this path is nothing but Amperian path or Amperian loop okay so there is nothing but closed path so in the closed path at any point எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் magnetic field value or magnetic field strength எப்படி இருக்கும் சேமா இருக்கும் okay that is directly proportional to what the current in the conductor இதுல flow கூடிய current இருக்கும் இதுல produce ஆகிய magnetic field வந்து directly proportional if we increase the current in the straight wire means the amount of magnetic field in the closed path is also increases so இன்னொன்னு closed path உண்மையில அப்படி கிடையாது இமேஜினேஷன்ல போட்டுருக்கோம் எப்படி ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எப்படி இருக்கும் magnetic field சேமா இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் போட்டுருக்கோம் சோ அந்த லூப் பேர் Amperian loop Amperian loop வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா ரீசன் இருக்கு எப்படி இருக்கணும் wire வந்து geometrically சிலிண்டரா இருக்கணும் வடிவியல் முறைப்படி சிலிண்டரா இருக்கணும் இன்னொன்னு என்ன அப்படினா இது வந்து I mean அந்த wire symmetrical about its axis என்ன axis வந்து vertical axis இல்லையா சோ அதுக்கு வந்து சிமெட்ரியா இருக்கு சோ அதனால தான் Amperian loop யூஸ் பண்றோம் சோ அப்ப இங்க வந்து அந்த கண்டிஷன் வேணா எழுதலாம் இல்லையா since the wire is geometrically cylindrical in shape okay the next and symmetrical about its axis க்கு symmetrical இருக்கு so we need to construct and என்ன loop Amperian loopங்கிறது வந்து ஒரு imaginary path okay so ஒரு Amperian loop வந்து consider பண்றோம் in the form of a circular shape okay at a distance எவ்வளவு small r எங்க இருந்து from the center of a long straight wire carrying current I okay va yes so when we can use what Ampere's circuital law right so by using Ampere's circuital law எதுல யூஸ் பண்ணனும் over the Amperian loop over the closed path அதான் Amperian loop என்ன ஃபார்முலா closed integral இல்லையா c போட்டுக்கலாம் c போடாம இந்த ரவுண்ட் போட்டாலும் closed integral தான் b vector dot dl vector is equal to mu naught times the net current enclosed in the what Amperian loop or closed path அப்படினு படிச்சிருக்கீங்க அப்ப I ங்கிறது என்னது total current enclosed by the Amperian loop mu naught ங்கிறது permeability in free space it is a constant value நமக்கே தெரியும் 4 pi into 10 power minus 7 b ங்கிறது வந்து magnetic field okay see இப்ப பாத்தீங்கன்னா இந்த Amperian loop ஓட entire length L that is nothing but circumference 2 pi r okay வா so இப்ப
இனிஷியல் வந்து அந்த லூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் வேல்யூ 0 to 2 pi r ஒரு ரொட்டேஷன் முடியும் போது இப்போ இந்த பாயிண்ட்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறேன். சோ அப்ப எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கிறனோ இது என்டையர்ல இருந்து L, சோ அதுல நான் எடுக்கிறேன் ஸ்மாலஸ்ட் போர்ஷன், so that is dl இல்லையா? அப்ப dl this is dl, okay? அப்ப dl and db both are what? Parallel இல்லையா? dl என்கிறது வந்து என்னது? length element and magnetic field are what? Parallel to each other, so from this we can write, okay, magnitude எழுதுவோம். In magnitude we can write closed integral c போட்டாலும் போடாட்டாலும் ஒண்ணும் இல்ல, b vector dot dl vector scalar எழுதுங்க பாப்போம். a vector dot b vector equal to ab cos theta, அதே மாதிரி இங்க என்னது? b dl cos theta is equal to mu naught I. இங்க தான் சொன்னேன் magnetic field and the length element ரெண்டுமே எப்படி இருக்கும்? magnetic field dl ங்கிறது length element, இந்த ரெண்டுக்கும் இடையுள்ள ஆங்கிள் தான் என்னது? இந்த theta. ஏன்னா இதுல இருந்து அந்த theta வந்திருக்கு. அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையுள்ள ஆங்கிள் என்னது? parallelங்கிறதுனால theta is equal to 0 degree. so அப்ப closed integral என்னது? b dl cos 0 degree equal to mu naught I. from this cos 0 value என்னது? yes, cos 0 value 1. so அப்ப என்ன வரும்? closed integral b dl is equal to mu naught I. so the next part, see here b is nothing but what? magnetic field இல்லையா? so in the Amperian loop ஏற்கனவே சொல்லிருப்போம், in the Amperian loop which one is constant? b is same at any point because there is a symmetry. the next இன்னொன்னு கூட சொல்லலாம், இந்த points எல்லாமே வந்து equal distance from the center of the straight wire, current carrying straight wire equal distance ல இருக்கனால எல்லா பாயிண்ட்லயுமே magnetic field எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். okay, at any point. so அப்ப b is same at any point means b is constant. so take it out, b வெளிய எடுத்துட்டா b into closed integral dl is equal to mu naught I. okay வா? yes. so இதுல வந்து லிமிட்ஸ் போடணும். லிமிட்ஸ் என்ன போடுவோம்? 0 to 2 pi r. okay, the next integration is nothing but what? addition. அப்ப addition எங்க இருந்துங்க? starting point. அப்ப அந்த இடத்துல வந்து starting 0, ஒரு rotation முடியும் போது 2 pi, அது வரைக்கும் உள்ள total magnetic field ஆட் பண்ண போறோம். so next part, b into integral dl என்னது? l, limits 0 to 2 pi r is equal to mu naught I. from this b into upper limit minus lower limit 2 pi r minus 0 is equal to mu naught I. from this what? இது எப்படி எழுதலாம்? b உள்ள கொண்டு போனீங்கன்னா b into 2 pi r minus 0 தான் is equal to mu naught I. okay, from this b is equal to mu naught I by 2 pi r. okay வா? so இது magnetic field scalarல இருக்கு. in vector b is equal to mu naught I by 2 pi r. so வெக்டார்ல போட்டு இங்க வெக்டார் வரும், இங்க அதே இதுல வந்து டிராவல் ஆகுறது என்னது? யூனிட் வெக்டார் n கேப். அப்ப இங்க n கேப், ஏன்னா இங்க எதுவுமே கிடையாது. இங்க எப்படி எழுதலாம்? into 1. அப்ப 1 is the value of what? unit vector. see the unit vector n cap, that is tangent to the what? db now. so n cap. this is the final equation, b vector is equal to, okay. so n cap என்னது? யூனிட் வெக்டர். so அப்ப யூனிட் வெக்டர்ங்கிறது வந்து ஆம்பியரின் லூப்புக்கு அலாங்கா வரையக்கூடிய ஒரு டான்ஜென்ட் லைன், தொடுகோடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா இங்க ஆல்ரெடி n cap கிடையாது. இங்க என்ன வேல்யூ இருக்கு? into 1 இருக்கும். 1 is the value of what? யூனிட் வெக்டர் n cap. ஏன்னா லெஃப்ட் சைடு வெக்டார் குவாண்டிட்டி வரும்போது ரைட் சைடும் வெக்டார் மென்ஷன் பண்ணனும். ஓகே, the next இது at a ல வந்து magnetic field calculate பண்ணிருக்கோம், total magnetic field இல்லையா? சோ இதே மாதிரி இன்னொரு பாயிண்ட், இந்த ஆம்பியர் லூப்ல எந்த ஒரு பாயிண்ட சூஸ் பண்ணாலும் அந்த பாயிண்ட்ல வந்து magnetic fieldக்கான ஈக்குவேஷன் the same, வேல்யூ வந்து எப்படி இருக்கும்? சேமா இருக்கும் if it is in the same ambient loop.
சப்போஸ் இதுக்கு அடுத்த லூப்பை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் வந்து வேல்யூ வித்தியாசம் இருக்கும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.